இன்றைக்கி நம்ம பேலியோ டயட்டில் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் பன்னீர் அடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் 50 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ப்ராசஸ் பண்ணி வச்சுருக்க பாதாம் 25. அதே மாதிரி பன்னீர் 30 கிராம் டு 40 கிராம் எடுத்திருக்கேன். கம்மியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு மாவு நல்லா கோர்வையாக பிசைவு வரும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 1, கொத்தமல்லி, புதினா இது 3ஐயும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நம்ம ஃப்ளாக்ஸ் சீட்ஸை அரைச்சிக்கணும். அதே மாதிரி பாதாமையும் நல்லா அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பன்னீரை நல்லா துருவிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோன்னா ஒரு பேசின் எடுத்துகிட்டு அதில் ஃபஸ்ட்டு ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் அரைச்ச மாவு, பன்னீர், வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா அரைச்சது, அதோட பெருங்காயம், உப்பு, பாதாம் அரைச்சது, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அந்த பாதாமில் இருக்க அந்த தண்ணியே உங்களுக்கு தண்ணி ஊற்ற தேவையில்ல. இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி கோர்வே வரலன்னா துள்ளுண்டு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு இந்த பால் மாதிரி பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வச்சுருங்க. அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் பூரி ப்ரெஸ்ஸில் இந்த வச்சு அழுத்தியிருக்கேன். அப்படி இல்லாதவங்க நீங்கள் சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்ச்சி கூட போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் அழகாக வந்திருக்கு. இப்போ தோசை சட்டியில் நான் அதை போட்டு நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். வேணுங்கிறவங்க வேணும்னா நீங்கள் நெய் அந்த மாதிரி எதாவது ஊற்றிக்கலாம். பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்திருக்கு. நல்லா உங்களுக்கு புடாமல் நல்லா மொத்தமாகவும் வரும். நான் மெலிசாக தான் தட்டியிருக்கேன். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் பன்னீர் அடை ரெடி ஆகிடுச்சு. இதோட நான் பூண்டு சட்னி வச்சுருக்கேன். அது இல்லாமல் பன்னீர் ஃப்ரை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சில்லி சீஸ் வச்சுருக்கேன். செஞ்சுட்டு உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க.